எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்கள்? இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைக்கும் வீடியோ பார்த்தீங்களென்றால் வளமை போல என்னுடைய வேலைகளைத்தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதோட இறால் பிரட்டலும் எப்படி நாங்கள் செய்யலாம்னு தான் உங்களுக்கு ரெசிப்பியாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ப்ளீஸ் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கோ. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு லைக் என்னுடைய வீடியோ என்ன நிறைய பேரை கொண்டு சேர்க்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இன்றைய நாள் எங்களுடைய லைஃப் பார்த்தீங்களென்றால் எல்லாமே லேட்டாக தான் எழும்பினதும் லேட்டாக 8:30 ஆகிட்டுது. ஏனெண்டா 2 கிழமை பிள்ளைகளை ஸ்கூல் வந்து கொலிடேன்றதால் அப்போ லேட்டாக படுத்து லேட்டாக தான் எழும்புறது. அப்போ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான காஃபி குடிப்பை வந்து போட்டு இப்போ நான் காஃபி ஊற்றி கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு காஃபியோட பார்த்தீங்களென்றால் நான் அரிய தரம் செய்திருந்தேன். நான் என்னுடைய மதன்ராஜன் குக்கிங் சேனலில் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த ரெசிப்பியை போய் டீட்டெயில்டாக பார்த்து கொள்ளுங்க. அதில் 2 அரிய தரம் சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட்டும் இருந்தது. இன்றைக்கு இப்போ இதுதான் நான் இப்போ காஃபியோட குடிக்க போகிறேன். இப்போ காஃபியெல்லாம் குடித்தாச்சு. கொஞ்சம் கடைக்கு போகிற வேலை இருக்குது, அதுக்காக நான் கடைக்கு போகிறேன். இப்போ பார்த்தீங்களா நான் கடைக்கு போய் வந்துட்டேன். கடையில் கொஞ்சம் தேவையான பொருட்களை நான் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். அதுலேயும் 2 தேங்காய் இருந்தது. இன்றைக்கும் தேங்காய் நான் வேண்டி கொண்டு வந்துட்டேன். ஏனெண்டா எப்பயுமே தேங்காய் வந்து வீட்டில் நான் குறைய விட மாட்டேன். அப்போ அதால் திருவி வெப்பமண்டு போட்டு இந்த தேங்காயையும் நான் வேண்டி கொண்டு வந்திருக்கிறேன். இதோட பார்த்தீங்களென்றால் தமிழ் கடையிலையும் கொஞ்சம் வேண்டி இருக்கிறேன். இப்போ அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வல்லாரை வாங்கியிருக்கிறேன். நல்ல ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது இந்த வல்லாரை. இப்போ அதால் வல்லாரை வேண்டியிருக்கிறேன். ரம்பையிலையும் வேண்டியிருக்கிறேன். நான் மற்ற சின்ன ரம்பையில் தான் பார்த்தேன்னா ஆனால் பெருசு தான் இருந்தது. கருவேப்பிலையும் ஒரு பேக்கெட் வேண்டியிருக்கிறோம். நல்ல சின்ன சின்னையில் ஆனால் நிறைய கொத்து கொத்தாக இருந்தது. இங்கால பச்சை மிளகாயும் வேண்டியிருக்கிறேன். இப்போ இதோடையே வெண்டிக்காயும் முருங்கைக்காயும் வேண்டியிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னா நான் கடைக்கு போய் தக்காளி பழம் வேண்டி கொண்டு வந்தேன். இந்த தக்காளி பழத்தையும் என்னுடைய தக்காளி பழம் கூடைக்குள்ளே வச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன் என்றால் இந்த வேலையை முடிஞ்சது. வேண்டி கொண்டு வந்து எல்லா பொருட்களும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு லஞ்சுக்கு பிள்ளைகள் கேட்டுனேன் தங்களுக்கு கறி சோஸ் பாஸ்தா வேணுமெண்டு. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இப்போ பாஸ்தா அடுப்பில் அவிய விட்டுருக்கிறேன். இங்கால கோழி நெஞ்சு தசையும் இந்த காளானும் சேர்த்து தான் நான் இந்த கறி சோஸ் காய்ச்ச போகிறேன். இப்போ இந்த காளான் எல்லாத்தையும் நல்ல வடிவாக கழுவி விட்டுட்டு அதை சின்ன சின்னனா நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி கோழி தசையும் நான் சின்ன சின்னனா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நான் ஆல்ரெடி ஒயிட் சோஸ் எப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு ரெசிப்பி போட்டிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் என்னுடைய சேனலில் போய் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி தான். ஆனால் அந்த சோஸுக்குள்ளே கறி பவுடர்ன்ட்டு எல்லா கடைகள்லையுமே நீங்கள் வேண்டக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கறி பவுடரை நீங்கள் சேர்த்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணிட்டீங்களென்றால் உங்களுக்கு கறி சோஸ் வந்து ரெடி ஆகிடும். ஆல்ரெடி அந்த ரெசிப்பி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக போட்டிருக்கிறபடியாக நான் இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஷேர் பண்ணையில் அப்படி உங்களுக்கு இந்த கறி சோஸ் எப்படி செய்யணுமெண்டு உங்களுக்கு ரெசிப்பி வேணுமெண்டா நீங்கள் என்ன கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக இன்னொரு தடவை இந்த கறி பவுடர் போட்டு அப்படி செய்கிறேன்ட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக எங்களுக்கு இந்த கறி சோஸ் ரெடி ஆகிட்டுது. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிரும். இப்போ அவிச்சு தண்ணி வடியை விட்டுருக்கிற பாஸ்தாவை இதுக்குள்ளே எடுத்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணி போட்டு நாங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் இந்த இறால் பிரட்டல் செய்கிறதுக்கு நான் 1 கிலோ இறால் எடுத்து நல்லா கொதி தண்ணியில் போட்டுட்டு தலை எதுவும் இல்லாமல் நான் நல்ல வடிவாக க்ளீன் பண்ணி கோதெல்லாம் உடைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நான் இதில் இப்போ எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கறி செய்கிறதுக்கு முதல்ல நாங்கள் 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்ல ஒரு பொன்னிறமாக வறுத்தெடுக்க வேணும். நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுத்து போட்டு இதை நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுட்டு நான் இந்த வெந்தய பவுடரை அந்த இறால் கறிக்குள்ளே நான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இறால் பிரட்டல் செய்கிறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் கிட்ட நீங்கள் சேர்த்துக்கொள்ளுங்க. ஏனென்றால் இவ்வளவுத்துக்கு நாங்கள் இதுக்கு நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறோம். அவ்வளவுத்துக்கு இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாக எங்களுக்கு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் 100 கிராம் உள்ளியை உடைச்சி நான் இதில் சேர்த்துருக்கிறேன். அடுப்பை மீடியம் கீழே வச்சுக்கொள்ளுங்க. அந்த உள்ளின்ற ஃப்ளேவர் இந்த எண்ணெயில் எங்களுக்கு இறங்குறதுக்காக அடுப்பை கூட்டி வச்சிட்டோம்னால் இந்த உள்ளி எங்களுக்கு கெதியாக கருகீரும்.
இதோடைய அடுத்ததாக பார்த்தீங்களென்றால் 150 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து கொள்ளுங்கோ. இந்த கறி டேஸ்ட்டு வந்து அவ்வளவு சூப்பராக இருக்கும். இதோடைய இன்னும் 1 ஸ்பூன் வெந்தயமும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்களென்றால் இதெல்லாம் சேர்ந்து ஒரு கண்ணாடி பதத்துக்கு எங்களுக்கு வதங்கி வந்துட்டுது. எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பிலை ரம்ப இலையையும் நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட்டு கொள்ளுங்கோ. இந்த வெங்காயம் எங்களுக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் இந்த இறால் கறியை எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்ல வடிவாக வதக்கி விட போகிறேன். உங்களுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட்டு போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி கொள்ளுங்க. ஆனால் போட்டால் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் வறுத்து வச்சிருக்கிற இந்த வெந்தயத்தை நான் இது போல் உரலில் சேர்த்து நல்ல வடிவாக பவுடர் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ஏனெண்டா இது நாங்கள் கறிக்கு போட்டு இது இறக்க வேணும். இப்போ இங்கால பார்த்தீங்களென்றால் ஒரு தக்காளி பழம் எடுத்து சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த எண்ணெயில் இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கி அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் எங்களுக்கு வத்த வேணும். இப்போ அடுத்ததாக க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற இறாலை நான் இதில் சேர்த்து கொள்ளுறேன். இப்போ இதோடைய 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடைய தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூளும் நான் சேர்த்துக்கொள்கிறேன். உங்களுக்கு உரைப்பு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க. இதோடைய தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கொள்கிறேன். நான் கல்லுப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் தூளுப்பு கூட சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ உப்பு எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இந்த கறி மிளகாய் இந்த இறாலோட நல்லா சேர்கிற மாதிரி நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். எவ்வளவுத்துக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளவுத்துக்கு இந்த உப்பு இந்த மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து இந்த இறாலோட எங்களுக்கு அவிஞ்சு வரும். இப்போ இது போல் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடியால் மூடி விட போகிறேன். நாங்கள் மூடி விட்டால் தான் இந்த இறாலில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியெல்லாம் வெளியில் விட்டு நல்ல வடிவாக இந்த இறால் எங்களுக்கு அவிஞ்சு வரும். இப்போ ஒரு மூடியால் இதை நான் மூடி விட போகிறேன். ஒரு 10 நிமிடம் கழித்து பாருங்கோ, நான் இந்த கறியை உங்களுக்கு காட்டுறேன். இந்த இறாலில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் இவ்வளவுத்துக்கு விட்டு வெளியில் வந்திருக்கண்டு பாருங்கள். இதை நாங்கள் இப்படியே வத்த விட வேணும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு பழப்புளி சேர்த்து கொள்ளுங்கோ. நீங்கள் வினிகர் கூட இதுக்கு சேர்த்துக்கொள்ளலாம். அப்படி நீங்கள் பழப்புளி விடாமல் வினிகர் சேர்த்துக்கொள்கிறேன்டா 1 ஸ்பூன் வினிகர் நீங்கள் இதுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. அந்த வினிகரும் இந்த இறால் கறியை வந்து பழுதாகாமல் வச்சிருக்கும். இப்போ பாருங்கோ, எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்படியே நல்ல வடிவாக அந்த எண்ணெய் வெளியில் வரும் மட்டும் இந்த கறியை நான் நல்லா வத்த விட போகிறேன். இப்போ பாருங்கோ, புளி விட்டு ஒரு 5 நிமிஷத்தால் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெந்தயத்தையும் நான் இதில் சேர்த்து கொள்ள போகிறேன். இப்போ இந்த வெந்தயத்தையும் சேர்த்து நல்ல வடிவாக நான் மிக்ஸ் பண்ணி போட்டு திருப்பியும் இந்த கறியை நான் வத்த விட போகிறேன். இந்த கறி வத்தின பிறகு எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கோ, இந்த கறியில் நாங்கள் விட்ட எண்ணெயெல்லாம் மேலால் வந்திருக்குது, உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. இப்போ இந்த கறியை நான் இறக்கி கொள்ள போகிறேன். இப்போ இந்த கறியை நான் இறக்கி மூடி வச்சு போட்டு ஒரு கொஞ்ச நேரத்தால் எப்படி இருக்குதுன்னு தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கோ, இந்த கறி வந்து எவ்வளவுத்துக்கு நல்லா திக்காக இருக்குதுன்ட்டு பாருங்கோ. இந்த கறியை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு 1 கிழமை 10 நாள் நீங்கள் சாப்பிட்டு கொள்ளலாம். வைக்க வைக்க இந்த கறியின் டேஸ்ட் என்ன அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு தடவை உங்களோட வீட்டில் இறால் வேண்டிட்டீங்கன்னா இது போல் நீங்கள் இறால் பிரட்டல் ட்ரை பண்ணி பாருங்க. வேலைக்கு போகிற உங்களுக்கு கட்டாயம் இது ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிப்பியாக இருக்குமென்று நினைக்கிறேன். நீங்கள் எவ்வளவுத்துக்கு வச்சு சாப்பிட்றீங்க அவ்வளவுத்துக்கு இந்த இறால் கறி டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இஞ்சால பார்த்தீங்களா தமிழ் கடையில் வெள்ளாரை வேண்டி கொண்டு வந்தேன்னு நான் உங்களுக்கு ஆல்ரெடி முன்னும் காட்டியிருக்கிறேன். இந்த வெள்ளாரையில் நான் அரைவாசி எடுத்து நல்ல வடிவாக வினிகர் உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதே போல் சின்ன சின்னனா சொப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னாட்டு அவ்வளவுத்துக்கு மயிர் மாதிரி வெட்டி வச்சுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கொள்கிறேன். இதோடையே பார்த்தீங்களென்றால் நல்ல ஃப்ரெஷ் தேங்காய் திருவி சேர்த்துக்கொள்ள போகிறேன். நான் காலையில் 2 தேங்காய் வேண்டி கொண்டு வந்து காட்டினேன். 2 தேங்காயும் உடைச்சி பார்த்தேன், நல்ல தேங்காய். அப்போ இதை நான் திருவி கொள்ள போகிறேன். திருவி போட்டு இதில் தான் நான் சேர்த்துக்கொள்ள
போகிறேன். நாங்கள் வீட்டில் செய்யக்கூடிய வரை என்றாலும் சரி அல்லது ஃப்ரெஷ் சம்பலுக்கு என்றாலும் நாங்கள் இப்படி தேங்காய் திருவி போடுறது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு தேங்காய் பூவும் நான் இதில் சேர்த்துட்டேன், தேவையான அளவு உப்பும் இதில் நான் சேர்த்துட்டேன், தேவையான அளவு தேசி புளியும் சேர்த்துட்டு இதை நல்ல வடிவாக கைகளால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வல்லார சம்பல் ஊரிலேயே சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் வரும். கட்டாயம் எல்லாருக்கும் செய்ய தெரியுமென்று நினைக்கிறேன். அப்படி நீங்கள் புதிதாக ஆரம்பிதாக பார்த்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய அட்டகாசமான இறால் கறி அவ்வளவுத்துக்கு சூப்பராக இருந்தது. இறால் கறி உண்மையில் நாங்கள் அந்த அச்சாறு மாதிரி ஊறுகாய் மாதிரியே இந்த இறால் கறியை நாங்கள் சேர்த்து சாப்பிட்டு கொள்ளலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சுது. நான் கடையில் பழங்களும் வேண்டி கொண்டு வந்தேன். அப்போ பிள்ளைகளுக்கும் இந்த பழம் பார்த்திங்களென்றால் பியஸும் ஆப்பிளும் சேர்ந்த மாதிரி ஒரு பழம். இப்போ இந்த சீசனுக்கு இது நிறைய கடைகளில் வருது. இப்போ அந்த பழத்துலேயும் ஒன்றெடுத்து இப்போ பிள்ளைகளுக்கும் கட் பண்ணி சாப்பிட கொடுத்தாச்சுது. இப்போ வேலை பார்த்திங்களென்றால் இன்னும் நிறைய வேலைகள் இன்றைக்கு வீட்டை பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அதெல்லாம் செய்யணுமெண்டு நான் இப்போ முடிவெடுத்து இருக்கிறேன். இங்கெல்லாம் பார்த்திங்களென்றால் சாப்பிட்டு போட்டு வந்து இன்றைக்கு ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணுவோம்ன்ட்டு இருக்கிறேன். அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக கொக்கோவை வெளியில் கூப்பிட்டாச்சு. இப்போ எங்களோட சோஃபாவுக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த சின்ன ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இப்போ அதில் தான் ஏறி இருந்து உயரமாக சாப்பிட்டு கொண்டுருக்குற பாருங்க. அவள் சாப்பிட்ற அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. நாங்கள் பக்கத்தில் இருந்து கூப்பிட்றோம், எங்களோட கதையே கேட்காம சாப்பிட்டு கொண்டே இருக்குது. ஓகே, இப்போ கொக்கோவையும் கூட்டுக்குள்ளே விட்டாச்சுது. இப்போ முதலாக தான் நான் க்ளீன் பண்ண போகிறது இந்த கிச்சன் ஜன்னல்லாம். ஏனெண்டா எப்போயுமே கிச்சனில் நாங்கள் சமைக்கும் போது இந்த எண்ணெய் பிசுக்குகளெல்லாம் ஜன்னல் வழியாக தான் வெளியில் போகும். ஆனால் எங்களுக்கு ஃபில்டர் இழுத்தாலும் குசினி ஜன்னலையும் அப்பப்போ எங்களுக்கு இந்த எண்ணெயில் படியத்தான் செய்யும். ஆனால் எனக்கு டீப் கிளீனிங் எதுவுமே கிடையாது. ஏனெண்டா நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி விடுறபடியாக நோமெல்லாம் நான் துடைக்க போகிறேன். இதே இன்றைக்கு கட்டாயம் செய்கிறேன்டா. இப்போ எங்களுக்கு குளிரும் வந்து தொடங்கிட்டு, அதோட இப்போ கிறிஸ்மஸும் வந்து எங்களுக்கு வரப்போது. அப்போ லைட்டுகள் போட வேணும். அதை விட குளிர்காலத்தில் நாங்கள் அதிகமாக ஜன்னல்களை வந்து திறந்து விட மாட்டோம். சமைக்கிற டைமை விட மற்ற டைம் நாங்கள் பூட்டி தான் விடுவோம். அப்போ கட்டாயம் உள்பக்கம் வெளிப்பக்கம் ரெண்டும் நான் க்ளீன் பண்ண வேணும். இப்போ அதால் ஹோல் ஜன்னல் ரெண்டும் குசினி ஜன்னலும் இன்றைக்கு க்ளீன் பண்ணுவோம் என்றும் அதையும் உங்களுக்காக ஷேர் பண்ணுவோம். ஒரு மோட்டிவேஷனாக இருக்குமென்றதுக்காகத்தான் நான் இதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்பையும் உங்களுக்கே தெரியும், இந்த ஜன்னல் கரையெல்லாம் என்னுடைய இன்டோர் பிளான் தான். அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு தான் நான் இப்போ இந்த ஜன்னலே க்ளீன் பண்ணணும். ஆனால் பாருங்க, என்னை விட இத்தனை மடங்காக இந்த கற்பூரவள்ளி வளர்ந்து போய் கிடக்குண்டு. வேண்டாமண்டு இந்த கற்பூரவள்ளி வளர்ந்து போய் கிடக்குது. யாருக்கும் சும்மா தெல்லாம் வாங்கோண்டா கூட வருகினும் இல்லை. இப்போ இந்த கற்பூரவள்ளியை தூக்கி வச்சுட்டு எடுத்து வைக்கிறது தான் எனக்கு பெரிய ஒரு வேலை. அதில் நான் இறக்கி வைக்கும்போது எனக்கு நிறைய பிரான்ச்சுகள் எல்லாம் உடைஞ்சு போயிட்டுது. எவ்வளவு தான் அதிகமாக இருந்தாலும் இந்த குளிர் நாட்டில் கஷ்டப்பட்டு வளர்க்குறமே, வீணாக உடைச்சி போட்டோமே என்ற ஒரு ஃபீலும் எனக்கு இருந்தது. நிறைய பேர் என்னிட திருப்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்கள், அக்கா நீங்கள் இந்த விண்டோ கண்ணாடி எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறீங்களேன்ட்டு. நான் வினிகரும் தண்ணியும் கொஞ்சமாக அந்த பாத்திரம் கழுவுற சோப்பும் தான் நான் இந்த ஸ்ப்ரேக்கில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இப்போயும் நான் அதை அடித்து தான் க்ளீன் பண்ணேன். அதை அடித்து க்ளீன் பண்ணும்போது அந்த எண்ணெய் பிசுக்கும் எங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதை விட இந்த கண்ணாடியும் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளியராக வந்து எங்களால் க்ளீன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஓகே, ஒரு மாதிரி கிச்சன் ஜன்னல் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு எடுத்து வச்ச இன்டோர் பிளான்ட் எல்லாத்தையும் திருப்பி அங்கே எடுத்து வச்சு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி போட்டு களைச்சே போனோம். அதுக்கிடையில் என்னுடைய மகன் இந்த கிரெப் பேட்டரை வந்து ரெடி பண்ணி போட்டு அவர் நியூட்டலாவுன்ட்டு கடைக்கு போயிட்டார். அப்போ நான் இதை பிள்ளைகளுக்கு சுட்டு வைப்போம்னு சொல்லி போட்டு தான் இப்போ நான் இந்த கிரெப்பை வந்து சுட்டு கொண்டிருக்கிறேன். பாருங்க, நல்ல சூப்பராக வந்திருக்கு. நல்ல பெரிய பெரிய கிரெப்பாக வந்திருக்கு. ஏன்னாண்டா என்னுடைய பேன் வந்து நல்ல பெரிய ஒரு பேனுன்றதால் நல்ல பெரிய கிரெப்பாக வந்திருக்குது. பிள்ளைகள் வந்து நியூட்லாவோட சாப்பிட போயிடுமா. எனக்கு நல்ல பழுத்த வாழைப்பழம் ஒன்று இருந்தது வாழைப்பழம். அப்போ இந்த வாழைப்பழத்தை நான் என்ன செய்தேன்டா, ஒரு கிரெப்பில் நல்ல வடிவாக வட்டம் வட்டமாக வெட்டி போட்டுட்டு இந்த கிரெப்புக்கு மேலே நான் பனங்கட்டி நல்ல வடிவாக தூவி விட்டு போட்டு இதை இப்படியே மட்டிச்சு சாப்பிட்டுட்டேன்டால் அது வேறு லெவலாக இருக்கும். உண்மையில் அவ்வளோ ஒரு சூப்பராகவும் இருந்தது. கட்டாயம் நீங்களும் ஒரு தடவை இந்த பனங்கட்டி இருந்ததுண்டால் இந்த வாழைப்பழத்தையும் இந்த கிரெப்போட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையில் டேஸ்ட் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் பார்த்திங்கன்றால் பிள்ளைகள் வந்து தாங்கள் நியூட்லாவோட தான் கிரெப் சாப்பிட போகிறேன்னு சொல்லிச்சினோம். ஓகே, அவியலுக்கு நியூட்லா பூசி கொடுத்தாச்சு. இப்போ இங்கால பார்த்திங்களென்றால் ஹோல் ஜன்னல் க்ளீன் பண்ணணும். இப்போ அதுக்காக வேண்டி கோலுக்கு வந்தாச்சுது. இப்போ ஹோல் ஜன்னலில் இருக்கக்கூடிய இந்த இன்டோர் பிளான்ட் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் மேசைக்கு மாற்றி போட்டு தான் நான் இப்போ இந்த ஹோல் ஜன்னல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். இந்த ஹோல் ஜன்னல் எல்லாம் எனக்கு அடிக்கடி க்ளீன் பண்ண வேண்டி வரும். கிழமையில் ஒரு கால் நான் நோமெல்லாம் துடைச்சி விடுவேன். அதால் எனக்கு வந்து இந்த ஜன்னல்கள் வந்து எப்போயுமே டீப் க்ளீனிங் வந்ததில்லை. இப்போ கொஞ்சம் அந்த வெளிப்பக்கமெல்லாம் டஸ்ட்டுகள் தூசுகள் எல்லாம் இருக்குது. இப்போ அதெல்லாத்தையும் நல்ல வடிவாக ஸ்ப்ரெட்டரால் எல்லாம் பிடிச்சு எல்லாம் செய்து போட்டு தான் இப்போ துடைச்சி கொண்டுக்கிறேன். என்னென்ன இப்போ நீ கிறிஸ்மஸுக்கு திருப்பி எல்லாம் துடைச்சி கொண்டு இருக்கலாது. இப்போ வெளி எண்ணெயிலேருந்து எல்லாம் துடைச்சி விட்டுட்டோம்னா நாங்கள் உள் கண்ணாடியை மட்டும் லேசாகவே நாங்கள் ஸ்ப்ரே பண்ணி துடைச்சி விட்டுட்டு பிறகு அந்த டெக்கரேஷன் வேலையெல்லாம் செய்யலாம். பார்க்கும்போது எங்களுக்கு நல்ல அழகாகவும் இருக்கும். அதை விட அந்த வெளிப்பக்கம் போடுற லைட்டும் உள்ளுக்க நின்று பார்க்க எங்களுக்கு நல்ல கிளியராகவும் இருக்கும். இப்போ நான் கோலில் இருக்கிற 2 ஜன்னலுமே க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணி போட்டு திருப்பி இந்த இன்டோர் பிளான்ட் எல்லாத்தையும் இருந்த இடத்துலையே அரேஞ்ச் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த இன்டோர் பிளான்ட் இருக்கிறதால கொஞ்சம் பெரிய வேலை தான் இருந்தாலும் வீட்டுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு வெளிநாடுகளில் எல்லாம் இங்கே வெளியில் குளிரெல்லாம் வரதால் இதெல்லாம் வெளியில் வச்சு வளர்த்து அழகு பார்க்க முடியாது. அதால் வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து வேண்டி வைக்க வேணும். இங்கே பார்த்திங்கன்னா அப்போ இந்த பழுத்த இலைகள் காஞ்ச இலைகள் எல்லாத்தையும் பார்த்து மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் அடியெல்லாம் கிண்டி போட்டு தண்ணியை ஊற்றினா தான் இந்த இன்டோர் பிளான்ட் எங்களுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாட்டிக்கும் அதை ஏனோ தானோண்டு அந்த இலைகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே சில வேளையில் ஒரு மாதிரி இருக்கும். இதை வளர்க்குறத விட வளர்க்காமலே விடலாமென்று கூட எங்களுக்கு இது தோணும். ஆனால் அப்பப்போ நாங்கள் இதுக்கும் நல்ல வடிவாக கவனம் எடுத்தால் தான் இதெல்லாம் எங்களுக்கு நல்ல அழகாக எங்களுக்கு காட்சி தரும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பரில் தண்ணி தொட்டுட்டு இந்த இல்லி எல்லாத்தையும் நல்ல வடிவாக துடைச்சி விட்டுட்டேன். இப்போ இதுக்கு அடியெல்லாம் கிண்டி போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி விட்டுட்டேன். ஓகே, இப்போ எல்லா வேலையும் முடிச்சு போட்டு நேரம் 9 மணி ஆகிட்டுது. நான் பீட்சாவுக்கு ஆல்ரெடி மாவெல்லாம் குழச்சி வச்சுருந்தேன். அப்போ நான் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நைட்டுக்கு பீட்சா செய்து கொடுப்போம்ன்ட்டு 2-3 விதமாக நான் பீட்சா செய்திருந்தேன். இந்த பீட்சா ரெசிபி நான் இதில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணல. இது தான் எங்களோட டின்னர் காட்டுறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு எப்படி வீட்டில் நாங்கள் குழச்சி ஈஸியான முறையில் வீட்டிலேயே பீட்சா செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக ரெசிப்பியாக ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுடைய டின்னரும் முடிச்சாச்சு. கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். பாத்திரங்கள் எல்லாமே கழுவி தண்ணி வடிய விட்டுட்டேன். இப்போ இந்த வளமையாக இந்த டெய்லியும் சிங்குக்கு இந்த பவுடர் கொஞ்சம் போட்டுட்டு 1 கேட்டல் சுடு தண்ணியை டெய்லியுமே நான் இந்த சிங்குக்குள்ளே ஊற்றி விடுவேன். எப்பயுமே இந்த சிங் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு கிளியராக இருக்கும். அதை விட இந்த மசாலாக்களின் கலர், நாங்கள் சமைக்கிற அந்த இறைச்சி மீன்களின் மனமெல்லாம் எங்களுக்கு இதுக்குள்ளே மணக்காமல் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் நல்ல க்ளீனாகவும் எங்களுக்கு இந்த சிங் இருக்கும். அதை விட சிங் க்ளீனாக இருந்தால் தான் கிச்சனே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் என்றும் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ ஒன்றில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை டேக் கேர், பை.